நல்லதா கண் முன்னே தாய்மொழி நலிவது நல்லதா தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானமையா, அதே போன்று பெரியவர்கள் பேராசிரியர் ரகுராம், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், இந்த நேரத்திலே இன்னும் ஒருவரை நாங்கள் ஞாபகப்படுத்தி நினைவில் வைத்துக் கொண்டு கடந்த 7 சாதனை தமிழன் விருதுகளிலும் எங்களோடு இணைந்திருந்த மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திருமாவை சேனாதிராஜா ஐயா அவர்களை மனதிலே இணைத்துக் கொண்டு வருகை தருமாறு உங்களை அன்போடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். (2025) எமது சாதனை தமிழன் குழு தெரிவு செய்திருந்த சாதனையாளருக்கான விருது இப்போது வழங்கப்பட இருக்கின்றது. இங்கே உங்கள் கரவொலி அந்த அன்புக்குரிய சாதனையாளர் இப்போது உங்கள் முன்னே இருக்கின்றார். ஆகவே அனைத்து பெரியவர்கள் மத்தியிலும் அனைவரையும் நாங்கள் அன்போடு மேடை கலைக்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இசை நிகழ்வு தொடரும். ஆகவே இந்த உன்னதமான வரலாற்றை சாதனை தமிழன் விருது இப்போது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அவருக்கான பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து அந்த சாதனை தமிழன் விருது வழங்கப்பட இருக்கின்றது. ஆண்டு தான் தொலைக்காட்சி வழங்குகின்ற சாதனை தமிழன் விருதுக்கு சொந்தக்காரரான நாதஸ்வர சக்கரவர்த்தி BS பாலமுருகன் அவர்களுக்கான பொன்னாடை போர்த்தி வடமாகாண ஆளுநர் அவர்கள் இப்போது கௌரவிக்க, முதலாவது சாதனை தமிழன் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்கள் மாலை அணிவிக்க, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோர் இணைந்து இப்போது அவருக்கான விருதினை வழங்கி வைக்கும் நிகழ்வை இந்த அரங்கிலே நாங்கள் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வில் இணைந்திருந்த அத்தனை பெரியவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் 2026 ஆண்டு ஒரு சாதனை தமிழன் தெரிவு செய்யப்படுவார். யார் அந்த சாதனை தமிழன் என்பதை நாங்கள் அவருக்கு மீண்டும் மீண்டும் வழங்கி, இன்னும் எங்கள் மத்தியில் பல ஆளுமைகள் மலிந்து இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் அவ்வாறானவர்களை அடையாளப்படுத்துவோம். எங்கள் மண்ணினுடைய சொத்து எங்களுக்கான பெருமையை உலகறிய செய்து கொண்டிருக்கும் இவ்வாறானவர்களினுடைய திறமைகளையும் சாதனைகளையும் அவர்களுடைய அர்ப்பணிப்புகளையும் உலகறிய செய்து எமது வரலாற்றையும் நாங்கள் பறைசாற்றுவோம் என்று கூறி தொடர்ச்சியாக 9வது சாதனை தமிழன் விருது இந்த ஆண்டினுடைய நிறைவு பகுதியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஆண்டு நிறைவையும் அடுத்த ஆண்டையும் வரவேற்கும் இசை நிகழ்ச்சியூடாக நாங்கள் வழங்குவது வழமை. உங்கள் வெள்ளி விழா கொண்டாட்டத்தினுடைய ஒரு அங்கமாக சாதனை தமிழன் விருது இப்போது வழங்கி வைக்கப்படுகின்றது. நாளைய தினம் டான் தொலைக்காட்சியினுடைய வெள்ளி விழா கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. அதிலும் நாங்கள் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான விருதுகளை வழங்கி வைக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வு அதனுடைய ஒரு அங்கமாக இப்போது உங்களுக்காக வழங்கி இருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற தென்னிந்தியாவினுடைய பிரபல பின்னணி பாடகர் புஷ்பவனம் குப்பசுவாமி அவர்களுக்கான பாடல்கள் அதிகமாக உங்களை மகிழ்விக்கப்பட்டு இந்த சாதனை தமிழன் விருதினை பெற்றுக் கொண்டவர் எங்களுடைய அழைப்பினை முருகன் அவர்களுக்கும் அவர் குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக எமது தொலைக்காட்சி 2026 ஆண்டிலும் 9வது சாதனை தமிழன் யார் என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருப்போம். இன்று அதற்கான தேடல் ஆரம்பிக்கும் என்று கூறிக்கொள்கின்றோம்.
சௌபாக்கியங்களும் பெற்று நீடூழி வாழ டான் தொலைக்காட்சி குடும்பம் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக சாதனை தமிழருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இன்னிசை விருந்தோடு நடைபயில நாம் உங்களை அழைத்து நிற்கின்றோம். அருணா இசைக்குழுவுடன் நாங்கள் பயணிக்கும் நேரம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த வகையில் கலைமாமணியாக இந்த நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கும் புஷ்பவனம் குப்புசமாமி அவர்களும் இங்கே உங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். பல பாடல்களை தருவதற்காக இப்போ அடுத்த பாடலுக்கு போயிடலாம். எங்க உங்க கரகோஷ சத்தத்தை காணுமே. இங்க மேடைக்கு வந்தாதான் கரகோஷம் வானை பிணக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. எங்களுடைய விளம்பரதாரர்களை, அதாவது இந்த நிகழ்ச்சியுடைய அனுசரணையாளர்களை மீண்டும் ஒருமுறை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். அவர்கள் இந்த வகையில் பிரபலவன் வழங்கும் சிறப்பான 25,000 ரூபாய் பெறுமதியான பண பரிசுகள் இருவருக்கு காத்திருக்கிறது. கலாச்சார உடை அணிந்து சிறப்பாக இங்கே மகிழ்விக்கும் இருவருக்கு காத்திருக்கிறது. பார்க்கலாம் யாருக்கு அந்த பரிசு. பொங்கலோ பொங்கல், கையில் பொங்கல், தமிழர் பொங்கல் என்று சொல்லி தாளம் தட்டுதல்லோ எம் கைகள். அதற்கேற்ற வகையிலே தாளம் தட்டிக்கொண்டே இந்த நிகழ்ச்சியை அழகாக அலங்கரிக்க அடுத்து வருகின்ற பாடலை வழங்குவதற்காக நாம் சுலசனை அழைக்கின்றோம்.